நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் என்னோட லைஃப் ஜேர்னி. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இங்கே நான் வர்றதுக்கு எனக்கு பேங்கிங் அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. என்னோட மேக்ஸ் மேம் தான் வந்து ரெஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி தூத்துக்குடியில் சுரேஷ் அகாடமி இருக்குது, போயிட்டு படி, உனக்கு மேக்ஸ் நல்லா போடுவல்ல, படிக்கலாம் அப்படி சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேர்த்து விட்டாங்க. நானும் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு ஓகே பிக்கப் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் என்னால் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லைட்டாக மெயின்டைன் பண்ண முடியலை. சரி வாட் எவர் இட் இஸ், நம்ம படிக்கிறத படிக்கலாம், அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ஸோ அந்த டைம் தான் எனக்கு ஆர்ஆர்பி ரிசர்வ் லிஸ்ட் கிளர்க்கில் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அதுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி December 31 எங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி சொன்னேன், நாளைக்கு ரிசல்ட் நல்லபடியாக வந்துச்சுன்னா நான் வந்து தூத்துக்குடியில் இருப்பேன், இல்லை நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு அம்மாட்ட சொன்னேன். பட் ஆனால் வந்து எனக்கு ரிசர்வ் லிஸ்ட்டில் தான் கிடச்சிச்சு. ஸோ இந்த விஷயம் அப்பா தெரிஞ்சோடனே அப்பா சொன்னாங்க, என்னோட பொண்ணு என்றைக்குமே முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கக்கூடாது, நான் இப்போ இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேங்கிங் ஃபீல்டில் தான் நீ கண்டிப்பாக வேலைக்கு போகணும், என்னைக்காக இருந்தாலும் நீ கண்டிப்பாக அங்கே ஆஃபீஸராக இருக்கணும்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அந்த வார்த்தைக்காக நான் வந்து அதுக்கு அடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு IBPS PO வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து கிடச்சிச்சு. எந்த பேங்க் பக்கத்தில் எங்கள் அப்பா ஜெராக்ஸ் ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே பேங்க் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸராக நான் போய் உட்கார போகிறேன். ஸோ அது வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய ப்ரைட் மொமெண்ட்டாக வந்து நான் பார்க்குறேன். போன RRB சக்ஸஸ் மீட்டில் வந்து நான் சொன்னேன் ஆஃபீஸர் ஆகிட்டு வந்து சக்ஸஸ் ஸ்பீச் கொடுப்பேன்ட்டு. ஸோ நான் வந்துட்டேன், சொன்னதை செஞ்சு காட்டிட்டேன்ப்பா, ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அப்பா வந்து நிறைய இடத்துல என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. நான் சின்ன சின்ன ஆசைப்பட்டா கூட ஹெசிடேட் ஆகாமல் எதுனாலும் நிறைவேற்றி தருவாங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி படிக்கிறவங்க வந்து எதுவும் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண முடியாது, அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது எல்லா கஷ்டத்தையும் வந்து எங்கள் அம்மா தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் உன் பொண்ணு என்ன படிக்கிறாமா அப்படின்னா, தூத்துக்குடியில் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள வேதனை இருக்கும். ஆனால் என்கிட்ட என்றைக்குமே வந்து அது அம்மா காமிச்சதே கிடையாது. ஸோ நான் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் எங்கள் அம்மா அனுபவிச்சாங்க. அப்புறம் எங்கள் அக்கா அவங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு ஆனால் எந்த ஒர்க்கும் போகலை, மேரேஜ் ஆகிட்டாங்க. ஸோ அவள் வந்து லைஃப்பில் என்னென்ன கஷ்டப்படுறாளோ அது எதுவுமே நான் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் அக்கா மாமா 2 பேரும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ அவங்க இல்லைன்னா வந்து இந்த இது வந்து எனக்கு பாசிபிள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ராஜா சார், சுகேஷ் சாருக்கு வந்து தேங்க்யூ பண்ணணும். ஸோ மார்க் இன்டர்வியூ அப்போல்லாம் வந்து நான் வந்து ஹெசிடேட் ஆவேன், சார் எனக்குலாம் பேனல் மெம்பர்லாம் நோ சார், நான் வந்து ஒழுங்காக பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். ராஜா சார் தான், அக்கா வாக்கா ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு என்னை வந்து அங்கே உட்கார வச்சாங்க. எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியரை போக்குனது வந்து ராஜா சார் தான், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹாஸ்டலில் வந்து ராஜாத்தி அண்ட் சங்கீதா இருக்காங்க. ஸோ என்னோட லைஃப்பில் வந்து எவ்வளோ ட்ராஜடி நடந்தாலும் என் கூடயே வந்து இருந்திருக்காங்க, என்னோட பில்லர்ஸ் மாதிரி. இப்போ எப்படி வந்து எங்கள் அப்பா அம்மா மாமா அக்கா 4 பேர் பில்லர்ஸோ அந்த மாதிரி எனக்கு ஹாஸ்டலில் வந்து சங்கியும் ராஜாத்தியும். ஸோ என்ன கஷ்டம்னாலும் வந்து நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். என்னோட சின்ன பொண்ணு அப்படிலாம் நினைக்க மாட்டேன். எனக்கு சிஸ்டர்ஸுங்கிறத விட அவங்க மதராக என்னை நிறைய டைம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹரிதா, ஸோ அவங்கள வந்து நீட் கோச்சிங்கில் வெறும் 7 days தான் எனக்கு தெரியும். ஆனால் மோர் தென் 7 yearsஸாக வந்து என் கூட இப்போவும் இருக்கிறாங்க. நான் வந்து படிக்கிறேன், டெஸ்ட் போடுறேன், அதெல்லாம் தாண்டி நான் பேசுகிறேன் பேசலைங்கிறதெல்லாம் தாண்டி வந்து மார்னிங் எந்திச்சோடனே எனக்கு மெசேஜ் வந்துடும், நைட்டு தூங்கும்போது மெசேஜ் வந்துடும், நான் ரிப்ளை பண்ணுறேன் பண்ணல. பட் ஆனால் அவங்க வந்து என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அவங்களால வர முடியல. அண்ட் தேங்க்யூ ஹரிதா, நீ இல்லைனா கண்டிப்பாக நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் தினேஷ் தம்பி, அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும். எனக்கு பேங்கிங் அவேர்னஸ் வந்து 2 மணி நேரத்தில் வந்து நிறைய அப்டேட்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட தனவேல் அண்ணா, அவங்களோட பிளெஸிங்ஸ்னால தான் வந்து நான் இங்கே நிற்கிறேன் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்போ கூட இல்லை, பட் அவங்களுக்கு அப்புறம் வந்து பழனி அண்ணா வந்து எனக்கு இங்கே தூத்துக்குடியில் வந்து கிடைச்சாங்க. ஸோ எப்போலாம் வந்து நான் டிமோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்போலாம் வந்து அவங்களும் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இருக்கும், இருந்தாலும் வந்துடும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ பழனி அண்ணா. அப்புறம் எனக்கு இன்டர்வியூக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு போன சக்ஸஸ் மீட்ல 80% ஹாப்பினஸ் எங்கள் டேடி கொடுத்தேன்னு நினச்சேன். ஸோ இந்த டைம் வந்து நான் அவங்கள முழுசாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த அகாடமி தான் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பொதுவாகவே சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனில் உள்ள மாணவ மாணவிகளை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது.
ஏன்னா நாங்கள் படிக்கும்போது இதே மாதிரி ஒரு சுரேஷ் அகாடமி வந்து இல்லை. ஆனால் இப்போ கிடைச்சிருக்கிறது சுரேஷ் அகாடமியில் சுகேஷ் சாரும் ராஜா சாரும் ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். இவங்களை வந்து நல்ல சமயத்தில் பயன்படுத்திக்கிட வேண்டியது இப்போ உள்ள மாணவரோட கட்டாய காலம். அதேமாரி சுகேஷ் சார் ராஜா சாரும் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களோட ஒரு மாணவன் தான் நல்ல நல்ல துறையில் இருக்காங்க. அதாவது முன்னால் ஒரு சினிமா படம் வந்தது, ரமணா அப்படின்ட்டு ஒரு படம். அதில் உருவாக்குனார் விஜயகாந்த் நிறைய பேரை. அதுமாரி நல்ல எதிர்காலத்தையும் உருவாக்குனார். அதே மாதிரி சுகேஷ் சாரும் ராஜா சாரும் நினைச்சா இந்த நாட்டினுடைய இதையே நல்ல முறையில் அமைச்சு தரக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க மென்மேலும் வாழ்த்தி அவங்கள வந்து நன்றி சொல்லிக்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.